அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடன் கொடுத்துட்டு நிறைய பேர் அந்த பணத்தை திரும்ப வாங்க முடியாமல் ரொம்பவே சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. கடனை கொடுத்துட்டு அந்த பணத்தை திரும்ப வாங்க முடியாமல் சண்டை, பிரச்சனை, அடிதடி, கேஸு, கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் பாதிப்பாயிருப்பாங்க. சில நேரத்தில் பணத்தை கேட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து போய் கூட விட்டுருப்பாங்க. ஸோ நம்ம உழைச்சி சம்பாதிச்ச பணம் நம்ம அடுத்தவங்கள்கிட்ட கொடுத்துட்டு நம்ம அந்த பணத்தை வாங்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ இப்படி நம்ம பணத்தை கொடுத்துட்டு பிரச்சனை, அடிதடி, சண்டை இது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் லீகலாக சட்டப்பூர்வமாக அந்த பணத்தை வாங்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இருக்குது. அதை தான் ப்ராமிசரி நோட் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரோ நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு எழுத்துப்பூர்வமான ஆவணம். பொதுவாக கடன் கொடுத்தோம் அப்படின்னாலே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வாய்மொழியாக பேசுகிறோம் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம். வாய்மொழியாக பேசினாலும் அது நாள் போக்கில் பார்த்தோம்னா நேரத்துக்கு தகுந்தபோல் சில பேர் மாறிப்பாங்க, இல்லை அப்படின்னு கூட சொல்லிவிடுவாங்க. இதையே அதை நம்ம எழுத்துப்பூர்வ ஆவணமாக பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அது காலத்துக்கும் நிலைத்து நிற்கும். சரிங்களா? அதனால தான் நிறைய பேர் பத்திரத்தில் சைன் வாங்கிப்பாங்க, இல்லை வெறும் பத்திரத்தில் சைன் வாங்கிப்பாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கொடுத்த கடனை ப்ராப்பராக சட்டப்பூர்வமாக வாங்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியதான் இந்த ப்ராமிசரி நோட், கடன் உறுதி சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் செக்ஷன் 4 டிஃபைன் பண்ணுது. ஸோ ப்ராமிசரி நோட், கடன் உறுதி சீட்டு, அதாவது ப்ராமிசரி நோட்னு பேரில் இருக்குது பார்த்தீங்களா. நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், உங்கள்கிட்ட நான் பணம் வாங்கியிருக்கேன், அந்த பணத்தை நான் இப்போ கொடுக்குறேன், இத்தனாம் தேதிக்குள்ளே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறது தான் இந்த ப்ராமிஸ் நோட். சரிங்களா? ஸோ ப்ராமிசரி நோட், ப்ரோ நோட்னு சொல்லுவாங்க, கடன் உறுதி சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராமிசரி நோட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் எழுதியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும். இந்த ப்ராமிசரி நோட்டு கடன்லேயே நமக்கு கிடைக்கும். நம்ம ஒரு பேப்பரில் கூட நம்ம எழுதிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இருந்தாலும் கடையிலே ரெடிமேடாக இருக்கும். அப்படி வாங்கிட்டு நம்ம அந்த நோட்டில் பார்த்தோம்னா முக்கியமாக என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, டேட் இருக்கணும். என்றைக்கு நம்ம பணம் கொடுக்குறோமோ அன்றைக்கான டேட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஏன் டேட்டு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது பணம் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். அடுத்தது அந்த பணம் கொடுக்கறது என்னாலையும் இருக்கணும், எழுத்தாலையும் இருக்கணும். 50,000 ரூபா பணம் கொடுக்குறோம் அப்படின்னா 50,000ன்னு போட்டுட்டு 50,000 மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எழுத்துலையும் எழுதியிருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் பணம் கொடுக்குறவங்க பேர், அட்ரஸ்ஸு, முகவரி அது எல்லாமே இருக்கணும். அடுத்து பணம் வாங்குறவங்க பேர், முகவரி எல்லாமே இருக்கணும். இந்த பர்பஸ்க்காக பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கணும். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா வட்டி விகிதம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறது அதில் இருக்கணும். குறிப்பிட்ட அரசு நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படி தான் நார்மலாக வட்டி கொடுக்கணும். கமர்ஷியலாக இருக்கிறவங்க அவங்க இத்தனை பர்சன்டேஜ் வட்டி கொடுக்கணும், இதுக்கு மேலே போனால் அது கந்து வட்டியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அரசாங்கம் வகுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்மளுடைய வட்டி விகிதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம அதில் போட்டிருக்கணும். அதுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா நம்ம கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போனோம்னா அது நமக்கு தான் அது ஒரு இஷ்யூவை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால வட்டி விஷயத்தை நீங்கள் பார்த்து போட்டுங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, டிமாண்டு அடிப்படையிலையும் இருக்கலாம், இல்லை நம்ம கேட்கும்போது நமக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் அடிப்படையிலும் இருக்கலாம், இல்லை டேட் அடிப்படையிலும் இருக்கலாம். இத்தனாம் தேதிக்குள்ளே எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை நான் கேட்கும்போதே எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது என்ன விஷயம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு ₹1 ரெவென்யூ ஸ்டாம்ப் அந்த ப்ராமிசரி நோட்டில் கீழே ஒட்டியிருக்கணும். அந்த ஒட்டிட்டு கடன் வாங்குறாங்க இல்லைங்களா, அவங்க அந்த ₹1 ஸ்டாம்ப்பு மேலேயும் கீழேயும் ஒரு கையெழுத்து போடணும். அடுத்து பார்த்தோம்னா விட்னஸ்க்கு 2 பேர் கையெழுத்து போடணும். விட்னஸ் பெருசாக இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட மாட்டாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, பணம் இவங்க கொடுத்தாங்க, இவங்க வாங்கினாங்க, இது உண்மை தான், இவ்வளோ பணம் தான், இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும், என் முன்னிலையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு விட்னஸ், 2 விட்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். அடுத்தது பார்த்தோம்னா கோர்ட்டில் சிக்னேச்சர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரும். இப்போ கடன் வாங்கினவர் கையெழுத்து போட்டிருப்பாரு. கையெழுத்து போட்டுட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, கோர்ட்டுக்கு போகும்போது இது என் கையெழுத்தே இல்லை, நான் கையெழுத்து போடல, வேறு கையெழுத்து அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் மாற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அவங்கள்ட்ட தம்ப் இம்ப்ரெஷன், அதாவது கட்டை விரல் இருக்குல்ல, பெருவிரல் ரேகையை நம்ம வாங்கிக்கிட்டோன்னா நமக்கு கூடுதல் சிறப்பு. அதாவது சட்டப்படி அது தேவை கிடையாது, இருந்தாலும் அதை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்றைக்குமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா கையெழுத்து நான் போடல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை நம்ம தான் நிரூபிக்கணும். நிரூபிக்க முடியாத பட்சத்தில் நம்ம கேஸ் நிற்காது, அந்த இடத்துல நம்மளால் போராடவும் முடியாது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். டேட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏன் டேட்டை முக்கியத்துவம் படுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ப்ரோ நோட்டு எழுதுகிற டேட்லேருந்து அந்த பணம் கொடுத்த டேட்லேருந்து 3 வருஷத்துக்கு தான் அந்த ப்ரோ நோட்டு செல்லுபடியாகும். இந்த 3 வருஷத்துக்குள்ளே அவங்க நீங்கள் பணம் கேட்டு அவங்க பணம் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் 3 வருஷத்துக்குள்ளே கேஸ் போட்டுக்கலாம். ஒருவேளை 3 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களால் கேஸ் போட முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா,
பணத்துக்கு ஏதாவது லிமிட்டேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லிமிட்டேஷன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம், லிமிட் அப்படிங்கிறதே கிடையாது. ஆனால் அந்த லிமிட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு வேளை கோடிக்கணக்கில் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இத்தனை கோடி ரூபா நான் உங்களுக்கு கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சோர்சஸ் ஆஃப் இன்கம் என்ன, இன்கம் டேக்ஸில் நீங்கள் வந்து டேக்ஸ்லாம் சரியாக கட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். ஒருவேளை கோடிக்கணக்கில் போணுச்சு அப்படின்னா அவ்வளோ அமௌண்ட்லாம் கிடையாது, சின்ன அமௌண்ட்டு தான், 50,000 1 லட்சம் 2 லட்சம் இந்த மாதிரி தான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். டேட்டும் அந்தமாரி முக்கியம். இப்போ 3 வருஷத்துக்குள்ளே தான் நம்ம வந்து வழக்கு தொடுக்க முடியும். ஒருவேளை அவங்க நமக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா இப்போ இந்த 3 வருஷத்துக்கு இடையில ஒரு 2.5 வருஷம் கழித்து அவர் வந்து ஒரு பணம் அதில் இருக்கிற ஏதோ ஒரு தொகையை வந்து பாதி தொகையை கொடுக்குறாரு, இல்லைன்னா வட்டி தொகையை கொடுக்குறாரு, ஏதோ ஒன்று கொடுக்குறாருன்னு வச்சுங்க. அந்த தேதியிலேருந்து அடுத்த 3 வருஷத்துக்கு இந்த ப்ரோ நோட் அப்படிங்கிறது செல்லுபடியாகும். அந்த விஷயத்தை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும், அந்த டேட்டை போட்டு நோட் பண்ணி கையெழுத்து வாங்கி வச்சுக்கணும். ஸோ அதான் முக்கியம். அந்த டேட்லேருந்து அடுத்த 3 வருஷத்துக்கு அந்த ப்ரோ நோட் அப்படிங்கிறது செல்லுபடியாகும். அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நம்ம மறுபடியும் பணம் கேட்டவங்க கொடுக்கலன்னா நம்ம வந்து கேஸ் போட்டுக்கலாம். ஸோ முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பாண்டு பேப்பரு, பத்திரம், 20 ரூபா பத்திரம், 50 ரூபா பத்திரம், 100 ரூபா பத்திரம் அப்படின்ட்டு எவ்வளோ பத்திரம் இருக்குது. அந்த பத்திரத்தெல்லாம் விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபினான்ஸு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ப்ராமிசரி நோட்டை நம்ம சொல்லலாம். ஸோ கோர்ட்டு மூலமாக நம்ம இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரெக்கவரி ஆஃப் மணின்னு சொல்லிட்டு மணி சூட் போடலாம். சிவில் கோர்ட்டில், முன்சிப் கோர்ட்டில், அந்தமாரி கோர்ட்லலாம் போட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போகிறதா, முன்சிப் கோர்ட்டு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமௌண்ட்டுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து அந்த கோர்ட்டை வந்து நமக்கு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த பணத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து கோர்ட்டுக்கு நம்ம ஃபீஸாக கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அப்படி கட்டக்கூடிய வழக்கம் முடிஞ்சுட்டு அந்த கட்டக்கூடிய பணம் இருக்குது இல்லைங்களா, அந்த பணத்தையும் நம்ம வந்து கடனோடு சேர்த்து இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து அந்த செலவு பண்ண பணம் இருக்குது பார்த்திங்களா, கோர்ட் ஃபீஸு, அதையுமே நம்ம வந்து நம்ம யார்கிட்ட கடன் கொடுத்து ஏமாந்தோமோ அவங்கக்கிட்ட நம்ம வந்து வசூல் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. சரிங்களா. ஸோ நம்மக்கிட்ட எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கடனை கொடுத்துட்டு அலையணும், கஷ்டப்படணுன்னு எந்த ஒரு தேவையுமே இருக்காது. ஸோ ப்ரோ நோட்டை பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ப்ரோ நோட்டு நம்ம கையில் இருக்குது. இப்போ எடுத்தோடனே நம்ம கேஸ் போடலாமா, பணம் கேட்டால் கேஸ் போடலாமா அப்படின்னு கேட்டால் போட முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வழக்கறிஞர் மூலமாக ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். லீகல் நோட்டீஸ் அனுப்பி 15 நாளுக்குள்ளே நமக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அந்த ப்ரோ நோட்டை வச்சுட்டு கேஸ் போடலாம். ஒருவேளை இன்கேஸ் அந்த நபர் வந்து இறந்துட்டார் அப்படின்னா அவங்களுடைய வாரிசுதாரர்கள் வந்து அவருடைய சொத்துக்கள்லாம் இருக்கலாம், அந்த சொத்து யாருக்கு போகுதோ, லீகலில் இருக்காங்களா யாருக்கு போகுதோ அந்த வாரிசுதாரர்கள் வந்து நமக்கு அவங்களுடைய சொத்துக்களை வந்து நம்ம கொடுக்கலாம். சரிங்களா. ஸோ அப்படியுமே ஜட்ஜ்மெண்ட்லாம் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து எவ்வளோ கடன் கொடுத்தாலும் நம்மளுடைய பணம் தான், நம்ம தான் வந்து கடனாக கொடுக்க போகிறோம், அந்த பணத்தை நம்ம தான் வாங்க போகிறோம், வாங்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த ப்ரோ நோட்டில் ₹1 செலவு பண்ணால் போதும், நம்மளுடைய பணத்தை ஈஸியாக நம்ம வந்து ரெக்கவர் பண்ணி வாங்கிக்கலாம். அடிதடி பிரச்சனை, வம்பு வழக்கு அப்படிலாம் எதுவுமே போகாமல் சட்ட ரீதியாக நம்ம பணத்தை வாங்கிக்கலாம். சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. ரொம்ப நன்றி.